अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 303வது ஸ்லோகம் அது முதலிலே அனுபவிக்கப்படுகிறது. பாதுகையினுடைய துணை இல்லாமல் எம்பெருமான் எங்குமே வெளியிலே செல்ல மாட்டான். வெளியில் செல்லணும்னா அவனுக்கு அந்த பாதுகை மிக அவசியம். சாதாரணமாக மனிதர்களுக்கு கூட சொல்லுவதுண்டு, வெளியில் போகணும்னா செருப்பு வேணும் கண்டிப்பாக, செருப்பு வைத்த இடம் கிடைக்கலன்னா அன்றைக்கி போர்த்தையே நிறுத்திவிடுவான்னு சொல்லுவாள். இது சாமானியமான மனிதர்களுக்கே. ஆனால் பகவானுக்கு அந்த ஸ்ரீ பாதுகைகள் அவனுக்கு சரியான வழியை காட்டுவதே அந்த பாதுகைகள் தான் என்றெல்லாம் கீழே பல ஸ்லோகங்களிலே அனுபவித்தார் அல்லவா. இப்பொழுது இந்த 303வது ஸ்லோகத்திலே ஒரு விஷயத்தை அற்புதமாக தெரிவிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலே அவனுக்கு பாதுகை, அந்த பாதுகை இல்லாமல் கிருஷ்ணாவதாரத்திலே அவன் எங்குமே செல்ல முடியாது என்ற நிலை இருந்ததாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை அனுபவிப்போம். प्रतिभवनमनन्ये पादुके त्वत्प्रभावात् विविधवपुषि देवे विभ्रमद्यूतकाले अभिलषितसपत्नी गेहयात्रा विघातं ग्लहयति रहसि त्वां षोडशस्त्री सहस्रम्. கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரான் 16108 கன்னிகைகளை மனம் புணர்ந்து கொண்டான் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நரகாசுரன் அவன் 16,000 கன்னிகளை அவன் சிறையெடுத்து வைத்திருந்தானா. அத்தனை பேரையும் நரகாசுரனை கொன்று விடுதலை செய்தார். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் எல்லோரும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வோம் என்று கண்ணனை பார்த்து சொன்னார்கள். சரி, கண்ணனும் அவர்களை கல்யாணம் பண்ணி கொண்டான் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய பார்வையிலே நினைத்து ஆண் பெண் என்கிற நிலையிலே பார்க்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பரமாத்மாவானவன் புருஷோத்தமன், எல்லா ஜீவாத்மாக்களும் பெண் தன்மை உடையவை. அதனால பரமாத்மாவை எல்லா ஜீவாத்மாக்களும் அனுபவித்தல் என்கிறது தான் இந்த இடத்திலே இப்படி சொல்லப்படுகிறது என்று இதெல்லாம் விளக்கம் சொல்லுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 16,000 கன்னிகள் இருக்கிறார்களே, 16,100 ஆயிரவர் பெருந்தேவிமாருடு பவ்வமெறி துவரை, அந்த துவரையிலே வீத்திருந்தானை கண்டாருளர் என்று அவனுடைய அந்த சரித்திரத்தை பெரியாழ்வாரும் கூட அனுபவித்திருக்கிறார். அந்த 16,000 ஸ்திரீகளோடு கூட எம்பெருமான் அந்த பெண்களோடு கூட ரொம்ப அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்று அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதில் வேடிக்கையாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார்.
என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த 16,000 ஸ்திரீகளுக்கும் கண்ணபிரான் எப்படி தன்னுடைய போகத்தை கொடுத்தான் என்றால், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு இல்லம், ஒவ்வொரு இல்லத்திலேயும் அவள் ஒருத்தி மட்டும்தான் இருப்பாள். கண்ணபிரான் அவளோடு அங்கே கூடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், அவளோடு கூட இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அவன் எப்படி இருந்தான்னு கேட்டா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு 16,000 உருவம் எடுத்துக்கொண்டுதான் அவன் இருந்தானான். ஒவ்வொருத்தையும் என்ன நினைக்கிறாள், கண்ணபிரான் மற்ற எல்லாரையும் விட்டு விட்டு நம்மிலத்திலேயே இருக்கிறானே, வேறு எங்கேயுமே செல்வதில்லையே என்றுதான் அவர்களெல்லாம் நினைப்பார்களாம். அப்படி கண்ணபிரான் அவர்களோடு கூடியிருந்தான் என்பதாக, ஒவ்வொருத்தையும் தன்னிடத்தில் மட்டும்தான் கண்ணன் இருக்கிறான் என்று நினைத்து கொள்ளும்படியாக அத்தனை உருவங்களோடு கூடி அந்தந்த இல்லத்திலே இருந்தான். ஆனாலும் கூட இவர்களுக்கு ஒரு சந்தேகம், நம்மிடத்திலேயே இருக்கிறானே, ஒருவேளை இன்னொரு கன்னிகையின் இடத்திலே போக வேண்டும் என்று அவன் நினைத்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு பார்க்கிறார்கள். இதை தடுக்கணும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார்கள். அப்பொழுது கண்ணபிரான் இவர்களோடு என்ன பண்ண, ஒரு பெண்ணோடும் தனியாக ஏகாந்தமாக தியூதம், சொக்கட்டான் என்று விளையாடுதல், பொழுதை போக்குவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா, அதனால என்ன செய்கிறான், சொக்கட்டான் விளையாடுகிறான். அவர்களோடு அந்த பலகையை வைத்து சொக்கட்டான் விளையாடுகிறான். அப்போ அந்த சொக்கட்டான்ல ஒரு பந்தயம் வைக்கணும் இல்லையா, என்ன பந்தயம் வைக்கிறது, பார்த்தாளாம் ஒரு கோபிகை. அதாவது ஒரு ஸ்திரீ என்ன பண்ணினாள், அந்த ஒவ்வொரு ஸ்திரீயுமே அப்படித்தான் பண்ணினாள். எல்லாரும் அவனுடைய பாதுகையை பந்தயம் வைத்து விட்டார்களாம். பாதுகையை பந்தயம் வைக்கிறதுன்னா, நான் பந்தயத்தில் பாதுகையை ஜெயித்து விட்டால் உடனே என்ன ஆகும், பாதுகை அவளிடத்துல போய்விடும். பாதுகை அவளிடத்துல போய்விட்டால் அவன் இன்னொருத்தனுடைய கிரகத்திற்கு போக மாட்டான். ஏன்னா பாதுகை இல்லாமல் அவன் வெளியில எங்கேயுமே போக மாட்டானே கண்ணன். ஆயினாலே பாதுகை நம்மிடத்திலே இருந்து விட்டதானால் இவன் எங்கும் போக மாட்டான் என்று அதற்காக அந்த பாதுகையை பந்தயமாக வைத்தாள் என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். அதாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். பிரதிபவனம் அனன்ய பாதுகே தொத் பிரபாவாத்து அனன்யே, அதாவது அனன்யன்னா எம்பெருமா உன்னை விட்டு பிரியாதவராய் இருக்கிறவர் யாரு, கண்ணபிரான். அவர் என்ன பண்ணுகிறார்னா, விவித வபுஷி தேவே, விவித வபுஷி என்னால் என்ன, அந்த கண்ணபிரான் பலவிதமான வடிவங்களை எடுத்துக்கொண்டான், 16,000 உருவங்களை எடுத்துக்கொண்டான். 16,000 உருவத்தை எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், ஒவ்வொருத்தருடைய கிரகத்திலேயும் இருக்கிறான் அவன். பிரதிபவனம், ஒரு பவனத்திலேயும் அவன் இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், விப்ரமத்யூத காலே, ஒரு பொதுபோக்கிற்காக அந்த சமயத்தில் தியூதம் என்று சொக்கட்டானை அந்த பெண்ணோடு விளையாடுகிறான், பெண்களோடு விளையாடுகிறான். அப்பொழுது ஒவ்வொருத்தையும் என்ன பண்றாளாம், அபிலஷித சபத்னி கேகயாத்ரா விகாதம், இவன் தன்னிடத்திலே கூடியிருக்கிறவன் தன்னை விட்டு இன்னொரு பெண்ணினுடைய இல்லத்திற்கு சென்று விடக்கூடாது என்கிற காரணத்திற்காக அவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்களான்னு கேட்டா, இந்த ஷோடசஸ்திரீ சஹஸ்ரம், இந்த 16,000 பெண்களும் என்ன செய்கிறார்கள், துவாம் ரகசி கிளகயதி, அந்த 16,000 பேரை என்ன பண்ணுகிறார்கள் என்னால் உன்னை போய் அவர்கள் பந்தயமாக பண்ணுகிறார்கள். பாதுகையான உன்னை பந்தயமாக பண்ணுகிறார்கள். பாதுகையை பந்தயமாக கொண்டு விட்டால் அதற்கு பிறகு கண்ணபிரானாலே பக்கத்தாத்திற்கு இன்னொரு ஆத்திற்கு அகத்திற்கு செல்ல முடியாது என்று. அதாவது இதுல என்ன சொல்லப்படுகிறது, பாதுகை இல்லாமல் பகவான் எங்கேயுமே செல்ல மாட்டான் என்றபடி அந்த பாதுகையினுடைய பெருமை என்று அதை இந்த ஸ்லோகத்திலே ஒருவாறு தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 304வது ஸ்லோகம், இதுல என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால் சொல்லுகிறார், யமுனை கரையிலே இதே போல கண்ணன் விளையாடி கொண்டிருக்கிறான். அங்க வருகிற பொழுது என்ன பண்ணினான், அந்த பெண்களினுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரிக்கிறதுக்காக அங்க வரான், வந்து மறைந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவனுடைய காலடி சின்னத்தை கொண்டு இங்க கண்ணன் வந்திருந்தான் என்று கண்டுபிடித்து விட்டார்களாம் அவர்களெல்லாம். அதை சொல்லுகிறாள் இந்த ஸ்லோகத்திலே, அதை அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். தடபுவி யமுனாயாஹ சன்னவருத்தௌ முகுந்தே முஹுரதிகமஹேதோஹோ முக்கியதாம் யவ்வதானாம் சமயிதுமலமாசி சங்கசக்ராதி சின்ன பிரதிபத விஜிகித்சாம் பாதுகே பத்ததிஸ்தே. யமுனாயாஹ தடபுவி,
யமுனையினுடைய கரையிலே சன்ன விருத்தவு முகுந்தே, தன்னை மறைத்து கொண்டு கண்ணன் அங்க வருகிறான். மறைந்து கொண்டு என்ன பண்றான், இவர்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேணும் என்பதற்காக அவன் என்ன பண்றான், மறைந்து கொண்டிருக்கிறான் அந்த யமுனையினுடைய கரையிலே. அப்பொழுது முகுகு அதிகமஹேதோஹோ முக்கியதாம் யவ்வதானாம், அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் கண்ணனை அறிய வேணும் என்பதற்காக எல்லாரும் அடிக்கடி இவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இது யார் வந்திருக்கிறார் என்று பார்க்கிறதுக்காக. பார்த்தால் அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா, சமயத்து மலம் ஆசி சங்க சக்கராதி சின்னா, அந்த காலடியில இருக்கக்கூடிய சங்கு சக்கர சின்னங்கள் அதெல்லாம் அந்த யமுனை கரையில படிந்திருக்கிறது. அதை கொண்டு ஓ இது கண்ணனுடைய காலடி என்று அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்களாம். பிரதிபத விசிகித்சாம் பாதுகே பத்ததிஸ்தே, என்ன சொல்லுகிறார், பாதுகே பத்ததிஸ்தே, ஆஹா உன்னுடைய அந்த அடி வைப்பை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், இந்த காலடி வைப்பை கொண்டு கண்டுபிடித்து விட்டார்கள். அதுலேருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டாக்கா, யமுனை ஆற்றங்கரையிலே கண்ணபிரான் மறைந்து போன பொழுது அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தவித்தார்கள் இந்த பெண்கள். அப்படி தவித்த பெண்களுக்கு உன்னுடைய அடையாளங்களை கொண்டு கண்ணபிரானை கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த வழியாகத்தான் கண்ணன் போயிருக்கிறான் என்று அந்த காலடியை பார்த்து அவர்கள், காலடி என்னால் எதனுடைய காலடி, இந்த பாதுகையினுடைய அடிவைப்பு என்ன, அதை இந்த இடத்துல மிக அழகாக வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார். இதற்கு அடுத்தபடியாக 305வது ஸ்லோகம், இதிலே மற்றொரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதாவது என்ன தெரிவிக்கிறார் என்றால், ரங்கநாதன் உபனிஷத்துக்களாகிற காடுகளிலே விளையாடுகிறான், அப்பொழுதும் அந்த பாதுகை அவனை விட்டு அகலவில்லை என்பது போல ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதிகத பகுஷாகான் மஞ்சுவாச்சஹ சுகாதீன் சரசிஜ நிலையாயாஹ பிரீதயே சங்கிரஹீதும் பிரகடித குணஜாலம் பாதுகே ரங்கபந்தோ உபனிஷத் அடவீஷு கிரீடிதம் த்வத்சநாதம். அதிகத பகுஷாகான் மஞ்சுவாச்சஹ சுகாதீன், அதாவது இந்த இடத்துல சுகர் முதலான மகரிஷிகளை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக கண்ணபிரான் இப்படி செய்கிறான் என்று சொல்றார். பகவான் செய்கிறானாம். சுகர் முதலான மகரிஷிகள் அவர்களெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா, சரசிஜ நிலையா பிரீத்தையே சங்கிரகீதம், சரசிஜ நிலையா என்கிற பெரிய பிராட்டியாருடைய பிரீத்திக்காக இந்த சுகர் முதலான மகிழ்ச்சிகளை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ள நினைக்கிறான் என்று அப்படியும் அர்த்தம் சொல்லலாம். அல்லது என்ன, அந்த பெரிய பிராட்டியாருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல மஞ்சு வாச்சகா சுகாதீன், நன்றாக பேசக்கூடிய கிளியை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ள நினைக்கிறான். சுகஹா என்கிறது கிளியையும் சொல்லுகிறது, அந்த சுக மகிழ்ச்சியையும் சொல்லுகிறது. ஏன்னா அந்த பெண்களுக்கு கிளியை கண்டால் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அல்லவா, அதனால. சரி, அதுக்கு மேல என்ன பண்ணுகிறான், பிரகடித குணஜாலம் பாதுகே ரங்கபந்தோஹோ, தன்னுடைய நல்ல குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு ரங்கநாதன் என்ன பண்ணுகிறான், எங்கே விளையாடுகிறான்னா, உபனிஷத் அடவீஷு கிரீடிதம். ஏன்னா கிளியை பிடிக்கணும்னா காட்டுல தானே தெரியணும், இவனும் ஒரு காட்டுல தெரிகிறான். எந்த காடுன்னு கேட்டா, உபனிஷத் அடவீஷு, உபனிஷத்துக்களாகிற காட்டிலே அவன் விளையாடுகிறான். துவத்சநாதம், உன்னோடு கூடியனவனாக. ஆஹா, அந்த காடுகளிலே செல்லுகிற பொழுதும் கூட என்ன பண்ணுகிறான்னா, இந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு எழுந்தருளுகிறான். அதாவது பிராட்டிக்காக கிளியை பிடிப்பதற்காக அவன் காட்டுக்கு சென்றாலும் கூட அப்பொழுதும் பாதுகை அவனோடு கூடவே இருக்கிறது என்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பிராட்டிக்காக அவன் சுகர் முகத்தில் மகர்ஷிகளை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிற பொழுது அவன் அந்த உபனிஷத்துக்களிலே மிகவும் கொண்டாடப்படுபவனாய் இருக்கிறான் என்று அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமும் இந்த ஸ்லோகத்திலே கிடைக்கிறது என்று இரு பொருள் படியும்படியாக இந்த ஸ்லோகத்தை மிக அற்புதமாக அப்படி அமைத்திருக்கிறார். ஆஹா, இது போன்ற ஸ்லோகங்கள் இன்னமும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशम्
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।